அன்பும் நிறைந்த நல்ல பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். அடியனை கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரின் மாம்சங்கள், என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய யோசனைகள் ஒன்றும் செயல்படாதபடிக்கு இந்த நேரம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் நீர் என்னை ஆளுகை செய்து என்னுடைய சத்தத்தை மறைத்து உடைய சத்தத்தை நாங்கள் எல்லோரும் கேட்க உதவி செய்வீராக. இன்றைக்கு அதற்காக நாங்கள் கூடியிருக்கிறோம். நீர் பேசுவீராக. உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, தாழ்த்துகிறோம். நீர் பேசுங்க, வார்த்தைகளை தெளிவாய் பேச உம்முடைய பலனை தாங்க. ஆமேன், 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 ஆமேன். ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து அந்த வேத வசனத்தை நம்ம வாசிப்போம். மீகா 7வது அதிகாரம். நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். கர்த்தர் நல்லவர். இங்கே மீகா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் இந்த வசனத்தை இப்படியாக சொல்லி இருக்கிறார். நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருள்வார். இந்த வார்த்தை வாசிக்கும் போது நீங்க எதை நீங்க உணர்ந்தீங்க? வார்த்தையை வாசிக்கும் போது இல்லை ஒரு நிமிஷம் நீங்க அப்படியே நீங்க அந்த வார்த்தை மனசுல அப்படியே கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். ஆண்டவர் எதை பேசுறாரு? எனக்கு ஆண்டவர் பேசினதை, எனக்கு உணர்த்தினதை உங்களோடு கூட கர்த்தர் பேசுறாரா? இல்லை நீங்க அந்த வார்த்தை நீங்க சொல்லுறீங்களா? ஒரு நிமிஷம் பார்க்கலாமா? டைம் கொடுக்கலாமா? அந்த வசனம் நீங்க தியானிங்க பார்க்கலாம். மேலே கூட வாசிங்க, இல்லைன்னா கீழே வாசிங்க. அந்த வார்த்தை திரும்ப திரும்ப வாசிங்க. ஆண்டவர் எதை பேசுகிறா? படிச்சிட்டீங்களா? ஆனா 2 பேர் ஒருத்தர் என்ன கருத்து? என்ன ஏதாவது ஆண்டவர் 8வது வசனத்துல அது போயிடாதீங்க. அந்த வசனத்துல ஆண்டவர் என்ன சொன்னாரு? புரியல. ஆம், ரட்சிப்பை கேட்கிறார். ஓகே, கிட்ட வந்தீங்க. ஸ்தோத்திரிக்கிறோம். காத்திருக்கிறது நிறைய பேர் அதுதான் நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஆனா நான் அதை வேற மாதிரி ஆண்டவர் எனக்கு காமிச்சார். முதல் வார்த்தையிலே சொல்றாரு, நானோ வென்றால். நிறைய பேர் இருக்கிறாங்க, அவர்களை போல நான் இல்லாம அவர்களிலிருந்து கர்த்தர் என்னை பிரித்தெடுத்து நானோ வென்றால். ஒரு கூட்டத்தில் அநேக ஜனகத்தின் மத்தியில் இருக்கிறாங்க, அவர்களை போல நான் இல்லாம நானோ வென்றால் என் ரட்சிப்பின் தேவனுக்காய் நான் காத்திருப்பேன். அப்போ கூட்டத்தில் இருக்கிறவங்க, ஜனத்தில் இருக்கிறவங்க யாரும் ஆண்டவர் சமூகத்துல காத்திரல, அவருக்காக காத்திருக்கல, ரட்சிப்புக்காக ஆயத்தமா இல்லை. ஆனா நான் அப்படி அல்ல. நானோ வென்றால், நானோ வென்றால் ரட்சிப்புக்காய் நான் காத்திருக்கிறேன், தேவனுக்காய் காத்திருக்கிறேன். ஜனத்தோடு கூட இணைந்து ஆசீர்வாதத்துக்காக அல்ல, அவர்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவனாக, தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக, தெரிந்து கொண்டவனாக அதை வார்த்தை வாசிக்கணும். எனக்கு ஆண்டவர் இதுதான் ஆண்டவனா பண்ணார். இந்த வார்த்தை தான் எனக்கு இன்னும் நான் சொல்ல போனா இந்த ஒரே ஒரு வசனம் தான் நான் இது வரைக்கும் நான் மெசேஜாக தான் எடுத்துன்னு அந்த அம்மாவுக்கும் நான் ஃபோன் பண்ணி நான் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து எனக்கு என்ன வசனம் நிறைய இருக்கிறது. போன மாதத்தில் எப்படி நம்ம மெசேஜ் அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம எப்படி நம்ம தியானித்து வந்தோமோ அதே போல தான் எனக்கும் வந்தது. அது எல்லாத்தையும் என்னால் என்ன பண்ண முடியாது, எழுத முடியல. ஆனால் இப்போ கொஞ்சம் இந்த வார்த்தை நம்மளை பலப்படுத்தட்டும், கொஞ்சம் அதை நம்ம தியானிப்போம், கொஞ்சம் ஒவ்வொன்றா அதை நம்ம என்ன பண்ணுவோம், உணர்வோம், அதை பெற்றுக்கொள்வோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நானோ வென்றால் அந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம், எல்லாரும் சிறைப்பட்டு கொண்டு இருக்கும்போது அமைதியாக இருக்கிறாங்க. அடுத்தது ரட்சிப்புக்காக அவங்க ஆயத்தமாகல. சிறையிருப்பில் இருந்திருக்கணும், அடிமைத்தனத்தில் இருந்திருக்கணும், பாவத்தில் சிக்கி கொண்டு இருக்கணும், அந்த பாவத்தினால வருகிற அந்த தண்டையில இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் அப்படி அல்ல. அதிலிருந்து நான் வெளியே வரணும்னு நான் நினைக்கிறேன். அதிலிருந்து எனக்கு ரட்சிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஜாமீன் கிடைக்கணும்னு என்ன பண்ண நினைக்கிறேன். அது ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். நானோ வென்றால், நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு அவர் சொல்லுகிறார். அப்படின்னா
அப்புறம் பார்க்கும்போது ஸ்தோத்திரிக்கிறோம், அவர் நல்லவர். அதை தியானிக்கும் போது ஸ்தோத்திரிக்கிறோம். பெத்லகேமில் இருந்து அதில்ல கத்த நல்லவர். இஸ்ரவேல் ஜனத்தார் சிறைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இஸ்ரவேலிலே பொல்லாப்பு நேரிட்டதுனால, பாவம் செய்ததுனால அவங்களை கத்தனா பண்ணுகிறார், சிறை இருப்புக்குள்ளாய் கத்தனா பண்ணிருக்கிறார், தள்ளி இருக்கிறார். ஆனா அதிலிருந்து ஒரு மீட்பு நான் பண்ண வேண்டும், உண்டாக்கப்பட வேண்டும். அதிலிருந்து ஒரு ரட்சிப்பு நான் பண்ண வேண்டும், உண்டாக்க வேண்டும். நம்ம பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், முன்பதாக இஸ்ரவேல் ஜனத்தார் எகிப்தில் என்ன பண்ணார்கள், அடிமையா இருந்தார்கள். யாரும் என்ன பண்ணல, முன் வரல. இந்த எகிப்திலிருந்து என்ன பண்ணணும், திரும்ப நான் கானானுக்கு போகணும், இஸ்ரேல் தேசத்துக்கு போன என்ன பண்ணல, யாரும் முன் வரல. கர்த்தர் என்ன பண்ணார், கூக்குரலை கேட்டு அவரே இறங்கி வந்து மோசே என்ன பண்ணார், ஆண்டவர் தெரிந்து கொண்டார். முன் வராதனால கர்த்தரே வந்து ஒரு மனிதனை என்ன பண்ணார், ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நம்மை அவர் என்ன பண்ணியிருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் அடிமையில் என்ன பண்ணிட்டு கூட இருக்கக்கூடாது, என் சபையும் என்ன பண்ணிடக்கூடாது, அடிமையில் இருந்துடக்கூடாது, என் குடும்பமும் அடிமையில் இருந்துடக்கூடாது. நான் திரும்ப நான் சொல்ல, ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருந்தாலும் சரி, 4 பேர் இருந்தாலும் சரி, அந்த 4 பேரை போல நான் என்ன பண்ணிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. அந்த 4 பேரில் ஒருவனாக ஆண்டவர் என்னை தெரிந்திருக்கிறார். 3 பேர் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் போலவும் நான் அல்ல, நான் விசேஷித்தவான். ஆண்டவர் மோசே ஏன் தெரிந்து கொண்டாருன்னா, மோசே பிறக்கும் போது அவன் ஒருவனாக தான் என்ன பண்ணான், பிறந்தான். அவன் ஒருவன் தான் என்ன பண்ணியிருக்கிறான், உயிரோடு கூட இருந்திருக்கிறான். அவனோடு கூட பிறந்த எல்லா ஆண் பிள்ளைகளையும் பார்வோன் என்ன பண்ணான், சாகடித்தான். பார்வோன் என்ன பண்ணான், சாகடிச்சான். ஆண்டவர் மோசையை தெரிந்து கொள்ளும் போது, மோசை அழைக்கும் போது, நீ தான்ப்பா இந்த இஸ்ரவேல் ஜனத்தாரை என்ன பண்ணணும், விடுவிக்கணும். எகிப்தில் என்ன பண்ணுகிறார்கள், அடிமையா இருக்கிறார்கள். அவங்களுடைய வேதனையும் அவங்களுடைய கூக்குரலும் அவங்களுடைய நிந்தையும் என்னுடைய சமூகத்தில் வந்து என்ன பண்ணினது, எட்டினது. அவங்களுடைய சத்தத்தை என்ன பண்ணேன், நான் கேட்டேன். அவங்களை விடுவிக்கிறதற்கு யாரும் முன் வரல. அதனால இறங்கி வந்தேன். நான் பார்த்த எல்லோரையும் விசேஷித்தவான் யாருன்னா நீ தான். ஏன்னா நீ தான், நீ பறந்த அந்த வருஷத்துல நீ ஒருவன் மாத்திரம் தான் நான் பண்ணிருக்கிற, ஜீவனோடு கூட இருக்கிற. நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரிகிறது? கர்த்தர் நல்லவர். இந்த 2000 இப்போ என்னுடைய வருஷத்துக்குள்ள 2019 நான் பிறந்தேன். அந்த 2019 அந்த ஒவ்வொரு தேதியிலும் ஒவ்வொரு நேரத்திலும் பிறந்த எல்லா ஆண் பிள்ளைகளையும் நான் பார்வோன் சாகடித்தான். மோசே ஒருவன் மாத்திரம் என்ன பண்ணுகிறான், ஜீவனோடு கூட இருக்கிறான். அவனுடைய வயதில் பெரியவன் இருக்கிறார்கள், அவனுடைய வயதில் சிறியவர்கள் என்ன பண்ற இருக்கிறார்கள். அவனுடைய வயது அந்த 26 வயசு ஈக்குவலா என்ன பண்ணல யாரும் இல்லை. 26 வயசு யாருன்னு பார்க்கும்போது நான் தான் என்ன பண்ணுவேன், அந்த வருஷத்துல உயிரோடு கூட இருக்கிறேன். அதுல எல்லோர போல நீ இல்லப்பா, நீ விசேஷித்தவன். நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருள்வா. இதில் நான் ஆண்டவர் அநேக வார்த்தைகள், அநேக தலைப்புகளை ஆண்டவனா பண்ண கொடுத்தா. ஒன்று, நானோ வென்றால். 2வதாக நான் ஆண்டவரை என்ன பண்ணுவேன், நோக்குவேன். என்னவா இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளோ பெரிய தேவையா இருந்தாலும், முதலாவது நான் யாரை நான் பார்ப்பேன் ஆனால், யார் இடத்துல என்னோட குறை சொல்லுவேன் ஆனால், கர்த்தரை நோக்கி நான் என்ன பண்ணுவேன், பார்ப்பேன். அவருடைய முகத்தை பார்த்தவர்கள் எல்லாரும் என்ன பண்ணார்கள், பிரகாசம் அடைந்தார்கள். அடுத்தது, ஏன்னா அவர் தான் என்ன பண்ணுகிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார். அவர் தான் என்ன பண்ணுகிறார், விடுதலை கொடுக்கிறார். பாவத்தை மன்னிக்கிறதற்கு அதிகாரம் யார் இடத்துல வந்துன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல தான் என்ன பண்ணுகிறது உண்டு. அற்புதம் செய்கிறதற்கு வார்த்தையினாலும் வல்லமையினால செயல்களினால இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களையும் யாரால செய்ய முடியுமானால் இயேசுவால் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். 4வதாக நான் என்ன பண்ணுவேன், அந்த ரட்சிப்பை பெரும்படிக்காக நான் பண்ணுவேன், காத்திருப்பேன். ரட்சிப்பை
பெரும்படிக்க நான் காத்திருப்பேன். அடுத்தது சொல்லுகிறாரு, என் தேவன் என்னை என்ன பண்ணுவார்? கேட்டருளுவார். என் தேவன், என் தேவன், என் தகப்பன், என் கர்த்தர், என் மேய்ப்பர், அவர் என்னை விசாரிப்பார். ஏன் நீ காத்திருக்கிறன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவார்? கேட்பார். ஏன் இங்கே இருக்கிற? எதற்கு என்னை நோக்கி நீ கூப்பிட்ட? அவன் என்ன பண்ணுவார்? என்னை விசாரிப்பார். எத்தனை பேருக்கு புரிகிறது? பார்த்து நான் சொல்றேன், வசனத்தை வாசிக்கும் போது கடகட நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? வாசிச்சிடக்கூடாது. ஒரு முறை வாசிச்சாலும் சரி, 2 முறை வாசிச்சாலும் அது புரிகிற மாதிரி நம்ம என்ன பண்ண வேண்டும்? வசனத்தை வாசிக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார் இந்த ஒரே வார்த்தையில, நானோ வென்றார் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை என்ன பண்ணுவார்? கேட்டருள்வார். விசுவாசிங்க பார்க்கலாம், இந்த மாதத்துல நம்மளுடைய குடும்பத்திலும் சரி, சபையிலும் சரி, நம்மளுடைய ஊரிலும் சரி, ஆண்டவர் நான் எல்லோரும் போல சக மனிதனாக இல்லை, நான் தெரிந்தெடுக்கப்பட்டவன், நான் விசேஷித்தவன், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். ஆண்டவர் என் குரலை அவர் என்ன பண்ணுகிறார்? கேட்கிறார். அவர் என்னிடத்தில் அவர் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். என்னுடைய குறைகளை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நான் காத்திருக்கும் போது, அவருடைய சமூகத்தில் நான் அமர்ந்திருக்கும் போது, அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் என்னை நியாயம் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். என்னுடைய குறைகளை சுட்டி காட்டுகிற தேவன் அல்ல, என்னுடைய குறைகளை அவர் நியாயம் விசாரித்து எனக்கு அவர் ஆறுதலை கொடுக்கிற, எனக்கு ரட்சிப்பை கொடுக்கிற, எனக்கு விடுவிக்கிற என் தேவன் அவரே. அல்லேலூயா. அவர் நல்லவர். அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறது ஒரு நாள் நம்மளுக்கு எப்படி இருக்கிறது? நல்லதா இருக்கிறது. அவர் சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்மளுக்கு எப்படி இருக்கிறது? நல்லதாய் இருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் தேவ சமூகத்தில் விசுவாசிங்க, நான் எல்லா மனிதரை போல அல்ல, உலகத்தாரை போல அல்ல, புறஜாதியாரை போல அல்ல, ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார். என் பாவத்தை அவர் மன்னித்திருக்கிறார். அவருடைய மகிமையில என்னை அவர் நிரப்பி இருக்கிறார். அவருடைய மகிமையை நான் கண்டிருக்கிறேன். அவருடைய மகிமையை நான் உணர்ந்திருக்கிறேன். என்னுடைய வாய் அவருடைய துதியை சொல்லிக் கொண்டு இருக்கிறது. ஆனபடினால் என் கண்களும் அவரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கும். இரவும் பகலும் என் கண்கள், அவர் சொல்லுற இரவும் பகலும் கர்த்தருடைய கண்கள் எப்படி இந்த பூமியை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறதோ, நம்மளுடைய கண்களும் முதலாவதாக ஆண்டவரை பார்க்க வேண்டும். ஆண்டவரை பார்க்க வேண்டும். எதுவா இருந்தாலும் சரி, என்ன காரியமா இருந்தாலும் சரி, முதலாவது முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கணும்னா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். முதலாவது முக்கியத்துவம், முதலாவது அந்த நாளை ஆண்டவருக்கு யாருக்கு கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். ஏன் அதிகாலையில் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லாதுன்னா, இந்த அதிகாலையில் இந்த முதலாவது இந்த நேரத்தை யாருக்கு நீ செலவிடுகிற? அதிகாலை இந்த நேரத்தை, இந்த முதல் நேரத்தை நீ எழுந்த போது நீ பெற்றுக்கொண்ட இந்த ஜீவனை, நீ பார்த்த இந்த பூமியை உனக்காக நீ செலவிடுகிறாயா? இல்ல ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து அவருக்கு செலவிடுகிறாயா? அல்லேலூயா. அவர் நல்லவர். என்னுடைய முதல் துவக்கத்தை, என்னுடைய முதல் காரியத்தை என்னுடைய தேவனுக்கு நான் கொடுக்கும்போது அவர் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். நான் அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் பிரகாசம் அடைகிறார். அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுகிறாரா? பிரகாசம் அடைகிறார். நான் அவரை பார்க்கும்போது துச்சி போட எப்படி லைட் அடிக்கிறதோ அதே போல அவருடைய முகம் என்ன பண்ணுகிறது? பிரகாசிக்கிறது. அவருடைய ஒளியில நீங்கள நான் என்ன பண்ணுகிறோம்? வாசம் பண்ணுகிறோம். அவருடைய ஒளியில நம்ம என்ன பண்ணுகிறோம்? வாசம் பண்ணுகிறோம். இப்போ இந்த இருட்டில் நம்மளால போக முடியுமா? போக முடியாது. இருட்டில் நம்மளால என்ன பண்ண முடியாது. இல்லை இந்த இருட்டு அப்படி தானா வந்துச்சா? இல்லை யாரா உருவாக்குனாங்களா? இருட்டாவே தான் என்ன பண்ணுகிறது? இருக்கிறது. அதுக்கு இருட்டில் ரொம்ப நடந்து போகிறதுக்கு ஒளியை தான் என்ன பண்ணணும்? உருவாக்கணும். ஒளியை நம்ம என்ன பண்ண வேண்டும்? உருவாக்கணும். இருளை உருவாக்குறது லேசான காரியம். பாவம் செய்கிறது லேசான காரியம். இந்த வெளிச்சத்தை உருவாக்குறதற்கு ஸ்தோத்திரிக்கிறோம், ரொம்ப கடினமான காரியம். இந்த வெளிச்சத்தை கண்டுபிடிச்சது யாரு? பல்பை கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன். அந்த கதை உங்களுக்கு என்ன பண்ணணும்? தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அநேக வருஷங்கள், அநேக நாட்கள் என்ன பண்ணார்கள்? காத்திருந்து என்ன பண்ண, ஏதோ அப்படி இப்படி பண்ணி என்ன பண்ண, கடைசியா என்ன பண்ணிட்டாங்க? பல்பை கண்டுபிடிச்சாங்க. அவனோட மனைவி அவளை பாட்டு சொல்லுறா, கண்ணு கூசுது, ஆஃப் பண்ணு.
பல நாள் பிரயாசம், பல நாள் கஷ்டப்பட்டு இரவும் பகலும் தூங்காம ஒரு வெளிச்சத்தை கஷ்டப்பட்டு நான் பண்ணியிருக்க உருவாக்கி இருக்கிறா. அதை அணைக்கிறது ஒரே ஒரு வார்த்தை, அல்லேலூயா. அவன் நல்லவன். இருளை நம்ம தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. இருள் இருக்கிறது தான், இருள் இருக்கிற இடத்தை வெளிச்சத்தை உருவாக்குவது தான் கடினமான காரியம். வசனம் இப்படியாக சொல்கிறது, வசனத்தை கேட்க கூடாதபடிக்கு நாட்கள் வரும், ஆனாலும் உங்கள் இடத்தில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு என்ன பண்ணுங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுவார்கள், வெளிச்சத்தை தேடி என்ன பண்ணுவார்கள், வருவார்கள். நீ காத்திரு, நீ ஆயத்தமாயிரு, நீ விசுவாசமாயிரு. உலகத்தாரை போல இருளாய் இருப்பதனால் எந்த ஜனம் வெளிச்சத்தை தேடி போகும்? எந்த ஜனம் வெளிச்சத்தை தேடி போகும்? குடும்பத்தில் இருக்க எல்லாரும் இருளாய் இருப்பார்கள், அந்த குடும்பத்துக்கு எப்போ ரட்சிப்பு? குடும்பத்தில் இருக்கிறவனை போல நான் இருக்கக்கூடாது. நான் ஒருவனாவது நான் பிரகாசிக்கிற ஒளியாய் இருக்கணும். யோவான் சானவன் பிரகாசிக்கிற ஒளியாய் நான் பண்ணான் இருந்தான். உன் வார்த்தை வசனமும் பிரகாசிக்கிற ஒளியாய் இருந்தது. மோசே தேவ சமூகத்தில் 40 நாள் காத்திருந்து ஆண்டவரோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறான், ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். இரவும் பகலும் அவர் மலையிலிருந்து இறங்கி வரும்போது எப்படி ஆண்டவருடைய முகம் பிரகாசித்தது நம்ம பார்த்தோமோ, மோசேயுடைய முகம் என்ன பண்ணுகிறது, பிரகாசிக்கிறது. அந்த பிரகாசிக்கிறதை நான் பார்ப்பேனா, நானும் நான் பண்ணுவேன், பிரகாசிப்பேன். நானும் நான் பண்ணுவேன், பிரகாசிப்பேன். ஏன்னா நான் உலகத்தாரை போல அல்ல, கூட்டத்தில் இருக்கிறவர்களை போல அல்ல. சொல்லுவாங்க, ஏதாவது ஸ்கூல்ல நம்ம பார்த்துருக்கிறோம், ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கும் கும்பலா நான் பண்ணுவோம், கத்துவோம். ஆன்சர் தெரியுதோ தெரியலையோ, பாட்டு தெரியுதோ இல்லையோ, கும்பலா வர சத்தம் தான் நான் பொண்ணு கேட்கும், தனியா கேளு. ஆனா இந்த மாதத்துல அவர் எனக்கு தெரியுதோ இல்லையோ, என்கிட்ட கொஞ்சம் இருள் இருந்தாலும் பரவாயில்ல, அவர் வெளிச்சத்தை கொடுக்கிற, அவரால் முடியும். அதிலிருந்து நான் வெளியே வரணும், அந்த இருளிலிருந்து நான் என்ன பண்ணணும், வெளியே வரணும். அவருக்காக ஒரு கருவியை நான் தனியாக என்ன பண்ணணும், இருக்கணும். அவர் நல்லவர், அவர் நல்லவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதத்தில் நானோ வென்றால், நானோ வென்றால் கர்த்தரை நான் நோக்குவேன். முதலாவதாக நான் ஆண்டவரை நான் பார்ப்பேன். முதலாவதாக என்னுடைய நேரத்தை நான் அவருக்கு நான் செலவிடுவேன். முதலாவதாக என்னுடைய காரியங்கள் எல்லாமே என் தேவனுக்கு நான் தெரியப்படுத்துவேன். முதலாவதாக நான் கர்த்தரை மாத்திரம் நான் மகிமைப்படுத்துவேன். முதலாவதாக என் தேவனை மாத்திரம் நான் மகிமைப்படுத்துவேன். முதலாவதாக கர்த்தரை நான் பண்ண வேண்டும், மகிமைப்படுத்தணும். முதலாவதாக அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அடுத்தது சொல்றாரு, ஏன் தெரியுமா? ஏன்னா கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். நான் ஏன் நோக்கி பார்க்கிறேன்னா, எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், எனக்கு ஒரு ரட்சிப்பு வேண்டும். யாக்கோபு ஜெபம் பண்ணுகிறார், ரட்சிப்பு எப்போ வரும் என்று சொல்லி என்ன பண்ணுகிறார், அவர் காத்திருக்கிறார். யாக்கோபு ஜெபம் பண்ணுகிறார். ஆதியாகமும் நினைக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம், கர்த்தர் நல்லவர். ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 18வது வசனம். கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு நான் பண்ணுகிறேன், காத்திருக்கிறேன். யாக்கோபு ஜெபம் பண்ணுற, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு நான் என்ன பண்ணுகிறேன், காத்திருக்கிறேன். உம்முடைய மீட்புக்காக நான் காத்திருக்கிறேன். உம்முடைய சுகத்துக்காக, உம்முடைய பலத்திற்காக ஆண்டவரே நான் காத்திருக்கிறேன். அவர் ரட்சிப்பின் தேவன், நன்மை செய்கிற தேவன், அற்புதம் செய்கிற தேவன். அவரை அல்லாமல் அற்புதம் இல்லை.
அவர் தான் நமக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார். அவர் தான் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அவர் தான் நம்மை படைத்திருக்கிறார். ஸ்தோத்திரிக்கிறோம். மோசே அழைக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறாரு, ஆண்டவரே நான் திக்குவாயும் மந்தனாவனா இருக்கிறேன். ஆண்டவர் மோசே படுத்து சொல்லுகிறாரு, மனிதனை உருவாக்கினதே நான் தான், நாவை உருவாக்கினதே நான் தான், பேச வைத்ததே நான் தான். நீ என்கிட்ட என்ன பண்ணுகிற? திக்குவாயா இருக்கிறேன்னு சொல்லுகிற, மந்தையா இருக்கிறேன்னு சொல்லுகிற. அவர் சொல்லுகிறார், உன் வாயா நான் இருந்து நான் பண்ணுவேன், உன்னோடு பேசுவேன். நீ எதில் நீ குறைவாய் இருக்கிறையோ அந்த குறைவுகளை என்ன பண்ணுவேன், என் மூலியமாய் அதை என்ன பண்ணுவேன், நிறைவேற்றுவேன். மோசே சொல்லுகிறார், அவன் எல்லா வசனத்திலும் தெரிந்தவனாய் இருக்கிறான். ஆடு மாடுகள் மேய்த்ததுனால, அந்த ஆடு மாடுகள் மேய்த்து அந்த பாஷை அவனுக்கு வந்ததுனால அவனால் என்ன பண்ண முடியல, பேச முடியல. எல்லாத்துலையும் என்ன பண்ணுறாங்க, மோசே கர்த்தரோடு கூட போராடுறான். இந்த ஊழியம் எனக்கு வேணாம், என்ன நீங்கள் என்ன பண்ணாதீங்க, தெரிந்து கொள்ளாதீங்க. ஆண்டவர் பார்த்தாப்பா, நீ தான் விசேஷித்தவா, நீ தான்ப்பா, நீ ஒருவன் தான் இந்த ஆண்டுல பிறந்திருக்கிற, இந்த வருஷத்துல இந்த தேதியில பிறந்த நாளை காண முடியும் என்று சொன்னா அது உனக்கு தான் ஸ்பெஷலா இருக்கும். அந்த வருஷத்துல மற்றவங்களை பார்க்கும் பெண்கள் என்ன பண்ணுவார்கள், கொண்டாடுவார்கள். ஆண்களிலே பார்க்கும்போது மோசே ஒருவன் தான் என்ன பண்ணுகிறான், இருக்கிறான். அவர் எல்லாமல் நம்மளுக்கு ரட்சிப்பு இல்லை. என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். ஆண்டவர் இந்த காத்திருக்கிறதுல கூட ஆண்டவரோட காரியத்தை ஆண்டவனா பண்ணா வெளிப்படுத்துறார். நான் எங்கே காத்திருக்கணும், எல்லா இடத்திலும் நான் பண்ணிடக்கூடாது, காத்திருக்க கூடாது. நான் காத்திருக்க வேண்டிய ஒரு இடம் ஒன்று உண்டு. எல்லா இடத்திலும் நான் என்ன பண்ணிடக்கூடாது, காத்திருக்க கூடாது. அந்த காத்திருக்க ஏன் எல்லா இடத்திலும் காத்திருக்க கூடாதுன்னு நான் சொல்றேன்னா, அந்த நேரத்தை நம்ம என்ன பண்ணுகிறோம், வீணாக்கிறோம். வருகிற ஆசீர்வாதங்களை, வருகிற பதிலை தள்ளி வைக்கிறோம். எல்லா இடத்திலும் நம்ம போய் காத்திருக்கிறதுனால சீக்கிரம் வருகிற அந்த பதிலை நம்ம என்ன பண்ணுகிறோம், தள்ளி வைக்கிறோம். காத்திருக்கிற ஒரு இடம் உண்டு, அது தேவ சமூகம், கர்த்தருடைய ஆலயம். ஜெபிக்கிற அந்த நேரத்தில், அந்த மகிமையில், அவர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். எல்லா இடத்திலும் நான் பண்ணிடக்கூடாது, எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, காத்திருக்க கூடாது. காத்திருக்கிற ஒரு இடம் ஒன்று உண்டு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? காத்திருக்கணும்னு சொல்லி ஒரு இடம் ஒன்று உண்டு. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண வேண்டும், காத்திருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவா, நம்மை விசாரிப்பா. அப்பொழுது அவன் என்ன பண்ணுவா, நம்மை விசாரிப்பா. நம்மளை என்ன பண்ணுவா, கர்த்தர் விசாரிப்பார். அவர் சொல்லுகிற இடத்துல, அவர் இருக்கிற இடத்துல நான் காத்திருந்தா தான் அவர் என்ன பண்ணுவா, விசாரிப்பார். அவர் என்னை விசாரிப்பார். அவர் சமூகத்தில் காத்திருந்தா கர்த்தர் என்ன பண்ணுவா. ஆலயத்துக்கு நம்ம வருகிறோம், ஊழியக்காரர் நம்மளை என்ன பண்ணுறாங்க, விசாரிக்கிறாங்க. டிவியில் பார்த்துருப்போம், ஃபாதர் மறந்த ஒரு இது சின்ன ஒரு இதில் என்ன பண்ண உட்காந்து என்ன பண்ணுவாங்க, கேட்குறாங்க, விசாரிக்கிறாங்க. அப்போ அதுக்குன்னு ஒரு இடம் என்ன பண்ணுகிறது, இருக்கிறது. அவரை வீட்டுக்கு கொண்டு வர வச்சு பேச முடியுமா, ஃபோனில் விசாரிக்க முடியுமா? இல்லை. அந்த ஒரு இது நம்மளுக்கு என்ன பண்ணாது, இருக்கா, ஒரு சமாதானம் வரும்னா என்ன பண்ணாது, நிச்சயமா வராது. அந்த இடத்துல போய் நான் ஒப்பு கொடுத்து, நான் அறிக்கை செய்து, அவர் சமூகத்தில் என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து நான் காத்திருக்கும் போது தான் அடுத்து அந்த வசனத்தில் கடைசியா சொல்றார், கர்த்தர் என்ன பண்ணுவார், விசாரிப்பார். என்னோட குறைகளை ஆண்டவர் என்ன பண்ணுவார், கேட்பார். ஏன் உனக்கு இது நேரிட்டது அவன் என்ன பண்ணுவார், என்னை விசாரிக்க ஆரம்பிப்பார். என்னுடைய புஸ்தகத்தை அவன் என்ன பண்ணுவார், புரட்டி போட்டு பார்ப்பார். எனக்கு இது ஏன் வந்தது என்று சொல்லி அவன் என்ன பண்ணுவார், நாட்களை அவன் என்ன பண்ணுவார், ஆராய்ந்து பார்ப்பார், என்னை சோதித்து பார்ப்பார். அல்லேலூயா. அவன் நல்லவர், அவன் நல்லவன். நான் இன்னொரு இந்த ஒரே ஒரு வசனத்தில் தான் நான் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறேன், பேசி கொண்டு இருக்கிறேன். இங்கே வந்து ஒரு 5 வசனத்தை ஆண்டவன் என்ன பண்ணா கொடுத்தா, அதை சீக்கிரம் நான் என்ன பண்ணி நான் வாசிச்சிடுறேன். இப்போ வாசிங்க பார்க்கலாம். இந்த மீகா 7ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்ல, அடுத்தது இப்போ 8வது வசனம் வாசிங்க. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு எப்படி இருக்கிறார்,
வெளிச்சமா இருக்கிற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விழுகிற இடம் அது கர்த்தருடைய சமூகம். நான் காத்திருக்கிற இடம் அது கர்த்தருடைய சமூகம். நான் இருளில் நான் விழுந்திருக்கிறேன், ஆனாலும் இருளில் நான் விழுந்தாலும் நான் விழுந்த இடம் அது தேவ சமூகத்தில் நான் அமர்ந்திருக்கும் போது, நான் தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கும் போது, அந்த நேரத்தில் என் தேவனை நோக்கி நான் கூப்பிடும் போது அவர் என்னை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் என் இருளை அகற்றி அவர் என்னை வெளிச்சத்தை எனக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவன் நல்லவக. நம்ம விழுவோன்னு நினைச்சு சத்ரு சந்தோஷப்படுவான். நம்ம சொல்லணும், நான் காத்திருந்த ஒரு இடம் ஒன்று உண்டு, நான் காத்திருந்த இடம் ஒன்று உண்டு, நான் அர்ப்பணித்த ஒரு இடம் உண்டு, அங்கே நான் காத்திருந்தனால தான் இன்றைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன். இன்றைக்கு நான் என்ன பண்ணுகிறேன்? சந்தோஷமா இருக்கிறேன். வாசிங்க அடுத்தது. நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தில் என்ன பண்ணுவேன்? சுமப்பே. இன்னும் ஏன் காத்திருக்கிறோன்னா, இன்னும் ஏன் பதில் வரலன்னா, பாவத்தினால் ஆண்டோட கோபம் வெளிப்படுகிறது. அந்த கோபத்தின் தண்டையினால ஒரு சில காரியங்களும் என்ன பண்ணுகிறோம்? அனுபவிக்கிறோம். ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு என்ன பண்ணுகிறது? நேரிடுகிறது. ஆனாலும் அது நேரிட்டாலும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது, கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது, அவருடைய சமூகத்தில் நம்முடைய குறைகளை சொல்லும் போது அவர் என்னை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நான் ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டேன், அவர் என்னை விசாரிக்கிற தேவன். அவர் நம்மளை விசாரிக்கிறவராய் என்ன பண்ணுகிறார்? இருக்கிறார். பாவம் செய்துட்டோன்னு சொல்லி ஆண்டவர் தண்டிக்கிறாரு. அடுத்தது அவர் என்ன பண்ணுகிறார்? விசாரிக்கிறார். ஏன்பா நீ செஞ்ச? ஏன்பா இந்த குறைவை நீ என்ன பண்ண செஞ்ச? பரவாயில்ல, நான் என்ன பண்ணுகிறேன்? மன்னிச்சிடுறேன். உன்னை என்ன பண்ணுகிறேன்? மன்னிச்சிடுறேன். உனக்கு நான் என்ன பண்ணுகிறேன்? ரட்சிப்பை நான் கொடுக்கிறேன். ஏன் தெரியுமா? காத்திருந்தல, காத்திருந்தல, என்னை நோக்கி நீ கூப்பிட்டல. அதனால கர்த்தர் என்ன பண்ணுகிறா? நம்மை அவர் விசாரித்து நமக்கு அவர் நியாயம் செய்கிறார். வாசிங்க, இப்போ தொடர்ந்து அதே வாசிங்க. நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை என்ன பண்ணுவா? வெளிச்சத்திலே கொண்டு வருவா. அவருடைய நீதியை என்ன பண்ணுவேன்? அந்நாளிலே நான் பார்ப்பேன். அவருடைய நீதி என்ன பண்ணுவேன்? அந்நாளிலே நான் பார்ப்பேன். பார்க்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இவர் தான்ப்பா உண்மையான என்னது அதிபதி, லாயர், ஜட்ஜி சொல்றோம்ல, இவர் நல்ல ஜட்ஜி. என்ன பண்ணா? நியாயம் விசாரித்தார். நான் பாவம் செஞ்சிட்டேன்னு சொல்லி எனக்கு அவர் என்ன பண்ணல? தண்டனை கொடுக்கல. ஒரு பக்கமா சார்ந்திரல. இது யோபுவை சோதிக்கும்படிக்காக பிசாசான ஆண்டிடத்துல என்ன பண்ணி நான் போனான். எல்லாத்தையும் என்ன பண்ண, எல்லா குறைவையும் என்ன பண்ண கொடுத்தான் யோபுக்கு. என்னென்ன பாவங்களை அவனால் செய்ய முடியுமா? ஆனா ஒன்னுத்துக்கு யோபு என்ன பண்ணல? ஒப்பு கொடுக்கல. கர்த்தர் பார்த்தா சொல்றாரு, அவன் என்ன பண்ணுகிறார்? சாட்சி கொடுக்கிறார். யோபை குறித்து என்ன பண்ணுகிறார்? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனுமா என்ன பண்ணுகிறான்? இருக்கிறார். யோபு பார்க்கும்போது கடைசியில் அவன் முன்னிலை பார்க்கலும் பின்னில் எப்படி இருக்கிற? ஆசீர்வதிச்சா. நியாயம் விசாரிக்கிறவன். யோபு கடைசியில் பார்த்துருப்பான், பரவாயில்லப்பா, என்கிட்ட இருந்து நீங்க எடுத்துட்டீங்க, ஆனா முடிவில் இப்போ நான் காத்திருந்ததுனால, நான் பொறுமையோடு கூட இருந்ததுனால, உம்மை மறுதலிக்காமல் இருந்ததுனால, உம்மை நான் தூஷிக்காமல் இருந்ததுனால எனக்கு வந்த வேதனை அது யாருக்கும் வந்திருக்காது. நான் அவ்வளோ வேதனை அனுபவிச்சேன். ஆனா இப்போ முடிவிலையோ ஆண்டவரே நீர் யார் என்பதை நான் இப்போ பார்த்துருக்கிறேன். நீ நீதி உள்ள எனக்கு வேண்டியது நீ என்ன பண்ணி கொடுத்து, நான் இழந்ததை எனக்கு இரட்ட தனியாய் நீ என்ன பண்ணி கொடுத்து, என் இழந்த ஆசீர்வாதத்தை எனக்கு நீ எப்படி கொடுத்தீங்க? இரட்ட தனியாய் அவன் என்ன பண்ணா? கொடுத்தா. அதே அதிகாரத்துல 19 வாசிங்க பார்க்கலாம். நான் சீக்கிரமா இல்ல 18 வாசிங்க. 18, 19 மாத்தம். தமது சுதந்திரத்தில் மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம்
சமுத்திரத்தின் ஆழங்களில் என்ன பண்ணுவா போட்டு விட. பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி கர்த்தர் நம்மளை சுட்டி காட்ட விரும்புகிற தேவன் அல்ல. செஞ்ச பாவத்தை அவன் பண்ணுற மறைக்கிற தேவனாக இருக்கிறான். செஞ்ச பாவத்தை அடையாளமே இல்லாத, அட்ரஸ் இல்லாத கடலின் ஆழத்தில் கர்த்தர் பண்ணுகிறார். நம்முடைய பாவங்களை கர்த்தர் பண்ணுகிறார், மறைத்து வச்சிருக்கிறார். ஆனாலும் மறைத்து வச்சிருக்கிறாரு. ஓகே, இனி நான் பாவம் செய்யலையே, இப்போ என்னுடைய பாவம் மன்னிச்சிட்டாரு, அடுத்த முறை நான் பண்ணக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. ஒரு நாள் அவன் நியாயத்துக்கு கொண்டு வருவான். ஒரு நாள் அவன் என்ன பண்ணுவான், நியாயத்துக்கு கொண்டு வருவார். கர்த்தர் நல்லவர். தொடர்ச்சி நம்ம சில வசனங்களை வாசிச்சு நான் முடிச்சேன் சீக்கிரமாக. ஏசாயா 25வது அதிகாரம் 9வது வசனம். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காய் காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவருக்காய் காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். அவன் நல்லவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இவரே நம்முடைய தேவன், கர்த்தரே என்னுடைய தேவன். அவர் என்னை என்ன பண்ணுவார், ரட்சிப்பார். அவர் என்னை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். என்னுடைய பாவங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார், மன்னிப்பார் என்பதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் என்னுடைய தேவன், அவர் என்னுடைய தேவன். நான் அவருக்காய் என்ன பண்ணுகிறேன், காத்திருக்கிறேன். அவரை நிச்சயமாய் என்ன பண்ணுவா, ரட்சிப்பா. சங்கீதம் 55வது அதிகாரம் சங்கீதம் 55:16 எடுத்துக்க வாசிங்க. நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பா. வாசிங்க 17. அந்தி சந்தி மதிய வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவரின் சத்தத்தை என்ன பண்ணுவா, கேட்பா. நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை என்ன பண்ணுவா, ரட்சிப்பா. தாவீது எல்லாரும் போல இல்லவன் அல்ல. ஐயோ என் சகோதரனை துளுத்துறானேன்னு சொல்லி நான் பண்ணல, இல்லை. நானோ என்றார், நான் அவனை போல நான் இல்லை. என்னை ஒதுக்கிட்டாங்கன்னா நான் என்ன பண்ண, சோர்ந்து போய் உட்கார மாட்டேன். என்னை ஒடுக்கிட்டாங்கன்னா நான் துதிக்க ஆரம்பிப்பேன். எனக்கு நிந்தை வருகிறதா, நான் துதிக்க ஆரம்பிப்பேன். கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்பேன். ஏன்னா அப்பதான் அவன் என்ன பண்ணுவார், அந்த நிந்தையிலிருந்து என்னை ரட்சிப்பார். அந்த நேரத்தில் அவன் என்ன பண்ணுவார், ரட்சிப்பா. வந்த பிரச்சனை 7 வழியாய் திரும்பி அறுப்ப தாவீதால முடியுமானால், துதியினாலே முடியுமானால், நிச்சயமாக நம்மளாலையும் நிச்சயமாய் என்ன பண்ண முடியும். அவன் நல்லவன். இப்போ லூக்கா வாசிங்க. லூக்கா 10வது அதிகாரம் 39-42 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். மாத்தாள் மரியாள் வாசிச்சிருங்க. லூக்கா 10வது அதிகாரம். அவள் இயேசுவின் பாதத்தில் அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மாத்தாளோ பற்பல வேலை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு இருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, மாத்தாளே, மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். மரியாள் நல்ல இடத்தை அவன் பண்ணி கொண்டாள், தெரிந்து கொண்டாள். என்ன மரியாளுக்கு தெரியும், நான் சமைத்திருப்பேன், ஆனால் கிச்சன் இருந்திருப்பனால கூட அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். ஆனால் சத்தத்தை மாத்திரம் நான் கேட்கக்கூடாது, அவருடைய பாதத்தில் அமர்ந்து தான் நான் பண்ண சத்தத்தை கேட்கணும். அவருடைய பாதத்தில் அமர்ந்து தான். அலட்சியமா என்ன பண்ணல, இல்லை. மரியாள் அப்படி இல்லை, நல்லதை அவன் என்ன பண்ண தெரிந்து கொண்டான்.
தேவனுக்கு கொடுக்கிற அந்த பயத்தை, நல்ல பயத்தை அவள் என்ன பண்ணாள்? தெரிந்து கொண்டாள். அவருடைய பாதத்தில் அமர்ந்து தான் அவருடைய வார்த்தை நான் கேட்பேன். அவருடைய சமூகத்தில் அமர்ந்து தான் என்னோட ஜபத்துக்குண்டான பதிலை நான் பண்ணுவேன், பெற்றுக்கொள்ளுவேன். யாரோ ஒருவர் ஜெபித்து வருகிற பதில்னால அல்ல எனக்கு வேணாம். நான் அமர்ந்து நான் ஜெபிக்கிற என்னுடைய ஜெபத்தில் அவர் கொடுக்கிற அந்த பதிலை நான் பெற்றுக்கொள்வேன் என்று மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மாத்தாள் அப்படி செய்திருந்தபடினால தான், மாறாக செய்திருந்தபடினால தான் அவள் கலங்கி கொண்டு இருக்கிறாள். அவள் சொல்லவே இல்லை, ஆண்டவரே அவளை இங்கே நீங்கள் கொண்டு வந்து இங்கே இருக்கிறீங்க, உங்களுக்கு கவலை இல்லையே என்ன பண்ணுகிறா? இயேசுக்கு தான் கவலை இல்லையான்னு சொல்லி என்ன பண்ணுகிறா? கேட்குறா. இயேசு எனக்கு கவலை இல்லை, நீ தான் கலங்கி இருக்கிற, நீ தான் கூட்டத்தை போட்டு எல்லாரை போல நீ இருக்கிற. மரியாளோ அவளோ வென்றாள், நானோ வென்றாள். நல்ல பங்கை அவன் பண்ணாள், தெரிந்து கொண்டாள். என்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு நீதானையா, ஐயா நல்ல பங்கு நீதானையா, ஐயா நல்ல பங்கு நீதானையா. சொல்லுமா, என்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு நீதானையா, ஐயா நல்ல பங்கு நீதானையா, ஐயா நல்ல பங்கு நீதானையா. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஐயா ஓயாமல், ஓயாமல் முத்தம் செய்கிறேன். அபிஷேகித்து அணைப்பவரே ஆறுதல், அபிஷேகித்து அணைப்பவரே ஆறுதல் நாயகரே, ஐயா ஆறுதல் நாயகரே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். நம்மை நன்றாய் புரிந்தது யார்? நம்மை நன்றாய் புரிந்தது பெற்றோர்கள் அல்ல, நேசித்தவர்கள் அல்ல, நண்பன் அல்ல, கர்த்தர். நிறைய நேரத்தில் என்ன நானே வெறுத்திருக்கிறேன், நீங்களே வெறுத்திருக்கிறீங்க, ஏன் இருக்கணும்னு. ஆனால் ஆண்டவர் உங்களை அப்படியாய் பார்க்கல. எல்லாரும் பார்க்கிற போல ஆண்டவர் நான் பண்ணல, உங்களை பார்க்கல. அப்படி எப்படி பார்த்தாருன்னா, நானோ வென்றார், நீயோ வென்றார், எல்லாரை போல அல்ல. நம்ம சொல்லணும், நானோ வென்றார். ஆண்டவர் எப்படி தம்ம நம்மளுக்கு ரிப்ளை கொடுக்கிறாரு? அமர்ந்திருந்த அந்த நேரத்தில், நோக்கி கூப்பிட்ட அந்த நேரத்தில், நீயோ வென்றார், நீயோ வென்றார். உலகத்தாரை போல அல்ல, எல்லோரும் போல நீ அல்ல, நீ விசேஷித்தவா, நீ விசேஷித்தவா. இனி என்னை நோக்கி கூப்பிட்ட, என்னோட ரட்சிப்புக்காக நீ காத்திருந்த, என்னுடைய பாதத்தில் நீ அமர்ந்திருந்த. அதனால தான் நான் பண்ண, உன்னை விசாரிச்சு எல்லாரும் பார்த்தபடி நான் உன்னை பார்க்கல, நீ தனியாக நான் உன்னை பார்த்தேன், தனியாக உன்னுடைய குரலை நான் கேட்டேன், தனியாக உன்னுடைய குரலை என்ன பண்ணேன்
கேட்டேன். அநேக ஆராதித்திருக்கிறோம். நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கும்போது ஸ்தோத்திரிக்கிற ஒரு கூட்டத்தில் ஆராதனை நேரத்தில் பேசுகிற பக்கத்தில் ஊழியக்காரர் மைக் இல்லாமல் பேசுகிற சத்தத்தை என்னால் நான் பண்ண முடியல, கேட்க முடியல. நீங்கள் துதிக்கிற உங்களுடைய விண்ணப்பத்தை ஒரு பெருமள இறைச்சலை போல என்ன பண்ணுறோம், நம்ம துதிக்கிறோம், விண்ணப்பம் செய்கிறோம். ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் அந்த எரிச்சலின் சத்தத்தில் அவர் என்ன பண்ணுகிறா, கேட்கிறா. அவர் என்ன பண்ண, நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிஞ்சது? ஒரு எரிச்சல் சத்தத்தில் ஒரு தனி சத்தத்தை போல என்ன பண்ணுகிறா, உங்களுடைய விண்ணப்பத்தை அவன் என்ன பண்ணுகிறா, கேட்கிறா. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுறேன், ஆராதனை மௌனமாக என்ன பண்ணிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. சபையில் ஆராதனை பாட்டு தெரியுதோ இல்லையோ, ஊழியக்காரங்க துதிக்கிறாங்களோ, பக்கத்தில் என்ன டிஸ்டர்பன்ஸ் நடந்தாலும் நான் எதற்காக வந்தேனோ அதற்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். எதற்கு நம்ம வந்தோமோ அதற்கு நான் முக்கியத்துவம் கொடுத்துருவேன். அல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் வாசித்து நான் முடிச்சிடுறேன். நான் தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமான அதை நம்ம தியானிப்போம். எத்தனை பேர் அதை தொடர்ச்சி நம்ம தியானிக்கலாம் நீங்கள் சொல்கிறீங்க? அவன் நல்லவ. அநேக வார்த்தைகள் இருக்கிறது. இந்த நானோவென்றால் வேணா நீங்கள் பைபிள் என்ன பண்ணுங்க, புரட்டி போட்டு பாருங்க. இந்த நானோவென்றால் இல்லை, ஆண்டவர் எவ்வளோ அற்புதம் அந்த மனிதனுக்கு செய்திருக்கிறார். இப்போ தாவீதை நம்ம பார்த்தோம், நானோவென்றால் என்ன பண்ணோம் பார்த்தோம். அவன் நல்லவ. அந்த லூக்கா வாசிச்சு முடிச்சுடுங்க பார்க்கலாம். 41 40 வாசிங்க. மாத்தாள் பற்பலை வேலை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்த, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல் என்றால், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மாத்தாளே மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஆண்டவரும் மரியாளுக்கு எந்த ஒரு ரிப்ளைவும் கொடுக்கல. மரியாளை அவன் என்ன பண்ண பார்க்கவே இல்லை. மாத்தால தான் நான் பண்ண பார்த்தார். நான் திரும்ப சொன்னேன், அவர் விசாரிக்கிறவர். அவர் நம்ம வாக்குத்தத்தத்தில் கடைசியாக சொல்லுகிறார், கேட்டருள்வா, என்னை அவன் என்ன பண்ணுவா, என்னை கேட்டருளுவா. என்ன தானா பண்ணுவார் கேட்பா, என்னோட குறை அவ தானா பண்ணுவார் கேட்பா. கடைசியாக நான் வாசிச்சிடறேன். சங்கீதம் 62 1 மாத்திரம் வாசிச்சு முடிச்சு நம்ம ஜெபம் செய்யலாம். சங்கீதம் 62. தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அவராலே ரட்சிப்பு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அவராலே ரட்சிப்பு வரும். நான் அமர்கிறது போல என் ஆத்மா ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கிறது, அதனால ரட்சிப்பு வந்தது. மரியாளுக்கு அமர்ந்திருந்தபடினால மரியாளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. இன்றைக்கு நம்ம அமர்ந்திருப்போமானால் ஆண்டவர் நம்மை அவர் ரட்சிப்ப அவர் நல்லவராயிருக்க. கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. தேவனே, என்னை விசாரிக்க யாரும் இல்லை என்று நான் கலங்கிற நாட்கள் உண்டு. ஆனா நீங்க என்னை இப்படியாக பார்த்தீங்க அப்பா. நீயோ வென்றா என்ன, நீங்க ஆண்டவரே வேறு மனிதனா என்ன நீங்க பார்த்தீங்க. என்னை நீங்க வேறு மனிதனா என்ன நீங்க பார்த்தீங்க. உலகத்தாரை போல நீர் என்னை பார்க்கல, எல்லோரை போல என்னை நீர் பார்க்கல. ஆண்டவரே, என்னை வேறு மனிதனாக, ஆண்டவரே என்னை நீர் விசேஷித்தவனா என்னை நீர் பார்த்தீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த மாதத்துல நீங்க சொன்ன வார்த்தையின்படியே அப்பா
இந்த வார்த்தை ஆண்டவரே எனக்கு அது பிரயோஜனமா இருக்கலாம். ஒருவேளை என்ன நீங்க பிடித்தெடுத்திருக்கலாம், என் குடும்பத்தில் நீங்க என்ன தெரிந்து கொண்டு இருக்கலாம். என்னுடைய கிராமத்தில் ஆண்டவரே நான் வசிக்கிற இடத்துல, நான் செய்கிற ஊழியத்தில் ஆண்டவரே, என்னுடைய வகுப்பறையில் ஆண்டவரே, என்னுடைய வேலை ஸ்தலத்தில் எல்லோரை போலவும் நான் அல்ல. எல்லோரும் அனுபவிக்கிற ஆண்டவரே வேதனை எனக்கு அல்ல. எனக்கு அதுல ஒரு விடுதலை உண்டு, எனக்கு அதுல ஒரு மீட்பு உண்டு, எனக்கு அதுல ஒரு ரட்சிப்பு உண்டு. ஹல்லேலூயா. உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறே ஐயா, ஓயாமல் முத்தம் செய்கிறே ஐயா, ஓயாமல் முத்தம் செய்கிறே. என்னை விட்டு ஏடுபாடாது நல்ல பங்கு நீதானையா. என்னை விட்டு ஏடுபாடாத நல்ல பங்கு நீதானையா ஐயா, நல்ல பங்கு நீதானையா ஐயா, நல்ல பங்கு ஐயா, நல்ல பங்கு. நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்தீங்கப்பா. காத்திருக்கிறது ரட்சிப்பை கொடுக்கிறது. ஆண்டவரே, கர்த்தர் கேட்டு விசாரிக்கிற தேவன், கேட்டு கொடுக்கிற தேவன். இந்த மாதம் ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்க போறீங்க, விசாரிக்க போறீங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய காரியத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனாலும் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் அந்நிய ஐக்கியமும் சமாதானமும் என்றும் எப்போதும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.